எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும். இன்றைக்கி vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் vlog தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டே பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டேன். அடுத்த நாளைக்கு மாவு அரைக்கணும் இல்லையா, அதனால் நைட்டே நான் ஊற வச்சுருவேன். ஏன்னா கம்பு போட்டு அரைக்கிறனால ஃபுல்லாக ஊற வச்சுருவேங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே விடிஞ்சாச்சு. நானும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நேற்று நைட்டே ஊற வச்ச சுண்டலை வந்துட்டு வெவிச்சு சாப்பிட்டுட்டேங்க. அடுத்தது நல்லா உளுந்து அரிசிலாம் நல்லாவே ஊறி இருந்துச்சு. வேலையாக அதெல்லாம் அரைச்சிடலாம் அப்படின்ட்டு அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அப்புறம் கிரைண்டரில் முதல்ல பார்த்தீங்கன்னா நான் வெந்தயம் போட்டு அது கூடவே உளுந்தும் போட்டு ஆட்டிடுவேன். இது நல்லா ஓட விடுவேன். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அப்போ தான் எனக்கு நைஸாக நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும். நீங்களுமே உளுந்து ஆட்டுறீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா ஓட விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டான இட்லி கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அது ஒரு பக்கம் ஓடும்போது நானும் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்கு அப்படியே சைட் பை சைடு ஒரு வேலையாக போனால் தான் நம்மளுக்கு வேலை அட் அ டைமில் எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்குமா. நான் எப்பயும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். மாவும் முடிஞ்சிருச்சு. கையோடு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிட்டேன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும்னு அதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா லன்ச் டைமும் வரப்போதா. ஸோ அதனால் இன்றைக்கி வெஜ் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான காய்கறிலாம் எடுத்து அதையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த மாதிரி கவுண்டர் டாப் க்ளீனிங்கு, மாவு அரைக்கிற வேலை அந்த மாதிரி ஏதாவது அட் அ டைம் பண்ணுறேன்னா இந்த மாதிரி லன்ச்சும் பார்த்திங்கன்னா ஒரு 1 பாட்டு அது மாதிரி சிம்பிளாக வந்து பண்ணிவிடுவேன். நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். என்றைக்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கு அதெல்லாம் இருக்கோ அன்றைக்கி வந்து இந்த மாதிரி சிம்பிளான லன்ச்சு நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து நிறைய காய்கறி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ரைஸ் போட்டுக்கிட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய பட்டாணி, கேரட்டுன்னு நிறைய காய் தான் சேர்த்துருக்கேன். ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் நான் சேர்த்துக்கிட்டேன். நான் பெருசாக மசாலாலாம் போடலை. வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா லைட்டாக போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி நான் போட்ட மசாலாவே. ரொம்ப கம்மியாக போட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த வெஜ் பிரியாணியை பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப மசாலா போடாமல் இந்த மாதிரி செட்டிலாக மைல்டாக போடும்போது அது கண்டிப்பாக நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம பிரியாணியும் சூப்பராக ஸ்டீம்லாம் போய் ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக கலர்ஃபுல்லாக வாசனையாக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், லன்ச் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 o'clock போல் கிச்சனை வந்து பார்த்தேன். இது ஒரு 20 நாளாக நானும் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த ஒரு மூடு வரும் இல்லையா இதை பண்ணணும்னு, அந்த மாதிரி தோணுனக்கப்புறம் தான் எனக்கு செய்யவே தோணும். ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வச்சா நல்லா இருக்காதுன்னு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பரபரன்னு தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நல்லா தண்ணிலாம் விட்டு விம்மு போட்டு நல்லா தேய்ச்சி எடுப்பேன். என்னோடது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் கேஸ் இல்லையா, அதனால எனக்கு நல்லாவே ஈஸியாக போச்சு மெயின்டைன் பண்ண. எனக்கு இந்த மாதிரி நல்லா துணி துவைக்கிற மாதிரி போட்டு தேய்ச்சாதாங்க எனக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் க்ளீன் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும்.
என்ன மாதிரி யார் இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி கிச்சன் தான். ஒரு எல் ஷேப் அளவுக்கு தான் இருக்கும். பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இந்த சைடு நான் வந்துட்டு கேஸ் வச்சுக்கிட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டவ்வை நல்லா ஸ்க்ரப் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷனு அந்த சைடு வந்துட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன். ஸ்டவ் நல்லா க்ளீன் பண்ணி அந்த இண்டக்ஷன் சைடு வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் நல்லா விம்மு போட்டு இங்கேயும் வந்து நான் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துப்பேன். அவ்வளோதான். இப்போ கேஸ் ஸ்டவ் ஏரியா முடிஞ்சிருச்சு. இப்போ இண்டக்ஷன் ஏரியாவில் இங்கேயும் நல்லா ஸ்க்ரப் போட்டு இங்கேயும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எல் ஷேப் இருக்கறனால ஃபுல்லாகவே டபுள் டைம் வந்துட்டு நான் நல்லா விம் போட்டு ஸ்க்ரப் பண்ணிப்பேன். அப்போ தான் பார்க்கவே நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். எந்த ஒரு எண்ணெய் பிசுக்கும் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். நம்ம கவுண்டர் டாப் வந்து நல்லா க்ளீனாக பளபளன்னு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சுன்னு. இப்படி பார்க்கக்குள்ள தான் எனக்கு ஒரு ஹப்பா அப்படின்னு ஒரு ஃபீலே கொடுக்கும். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்லாம் எடுத்து அந்தந்த ஏரியாவில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்னோடய மிக்ஸியும் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் பக்கத்தில் தான் வச்சுருப்பேன். அது செம்ம ஆயிலாக இருந்துச்சு அதில். அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கவே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நம்ம கேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சதுனால டக்குன்னு போயிடும். ஆனால் மிக்ஸி அப்படி பண்ண முடியாது இல்லையா? அதனால் நான் வந்து துணியை வச்சவே நல்லா 1 to 2 டைம்ஸ் நல்லாவே தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மிக்ஸி முடிச்சுட்டு இண்டக்ஷன் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நாஸ்தியாக்கி வச்சுருக்கேன்னு. அதையும் நல்லா தேய்ன்னு தேய்ச்சி புதுசு மாதிரி ஆக்கியாச்சு. நல்லா ஒயர்லாம் நல்லா எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு. எல்லாத்தையும் போட்டு தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த சைடும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கில் இருக்கிற பாத்திரம், இந்த கேஸ் ஸ்டவோட செட்டுலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஃபைனலி ஃபுல் வேலையும் முடிச்சாச்சு. இப்போ தான் கிச்சனோட கவுண்டர் டாப் வந்துட்டு பக்காவாக ஒரு க்ளீனான ஒரு ஃபீலே கொடுக்குது. இப்படி தான் இருக்குது நம்மளோட கவுண்டர் டாப் பாருங்கள். அப்படியே நம்ம கிச்சன்லேருந்து நம்ம வெளியே சமைக்கக்குள்ளே இதுதான் நம்மளோட வியூவு. வேர்க்கவே வேர்க்காது, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போது நம்ம எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டில் தான் நான் வச்சுருக்கேன். இந்த மசாலா அதெல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். இந்த ஆர்கனைஸ்லாம் முடிச்சுட்டு இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 5:30 ஆகிடுச்சு என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கே. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சாய் போட்டுடலாம் அப்படின்ட்டு அதை போட்டால் தான் நம்மளுக்கு ஈவினிங்கே ஓடின மாதிரி இருக்கும். இந்த சாய் வந்துட்டு நம்மளோட ஃபேவரெட்டும் கூட. டீ காஃபிலாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிலருந்து எப்படி வெளியே வர்றதுனே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக நானும் ஸ்டாப் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். பார்ப்போம் எத்தனை வருஷம் கழித்து நானும் விடுறேன்னு தெரியல.
டீ போட்டுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து நம்ம குடிக்கும்போது தான் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சதுக்கு கொஞ்சம் ஒரு பீஸாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த அஞ்சலை பெட்டியை எடுத்து எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலி வ்ளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய டே ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.